நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கோட்டப்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பின்புறம் அமைந்துள்ள மலைக்குன்றில் கன்றுக்குட்டி மர்ம விலங்கால் கடித்து உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டப்பூண்டி கிராமத்தில் வசித்து வருபவர் சக்கரவர்த்தி. மலைக்குன்றின் கீழ் உள்ள தனது விவசாய நிலத்தில் கட்டப்பட்டிருந்த கன்றுக்குட்டியை மர்ம விலங்கு மலைக்கு சுமார் 100 அடி தூரம் மலை உச்சிக்கு இழுத்து சென்று கன்றுக்குட்டியின் கழுத்து மற்றும் கால் உள்ளிட்ட பகுதிகளை கடித்து தின்றுள்ளது. கன்றுக்குட்டி மர்ம விலங்கால் உயிரிழந்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கன்றுக்குட்டி உயிரிழந்ததற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். சிறுத்தை போன்ற பெரிய உயிரினங்கள் பாத கால் தடம் போன்று மலைப்பகுதிகளில் காணப்படுவதால் சிறுத்தை நடமாட்டமாக இருக்குமா என்ற அச்சத்தில் கிராம மக்கள் இருந்து வருகின்றனர். மேலும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பின்புறம் அமைந்துள்ள மலைக்குன்றில் இச்சம்பவம் நடந்துள்ளதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அச்சத்துடனே பள்ளிகளில் இருந்து வருகின்றனர். எனவே கோட்டப்பூண்டி பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க சிசிடிவி கேமரா மலைப்பகுதிகளில் பொருத்த வேண்டும் என கிராம மக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் ராஜாமணி. அப்பா பேர் கிருஷ்ணன், கோட்டப்பூண்டி. நேற்று சாயங்காலம் மாடு கட்டு 6 மணி அளவில் போனோம். திரும்பி காலையில் 5:30 மணிக்கெலாம் வந்தோம். பார்த்தா கன்றுக்குட்டி இல்லை. பார்த்தா இஸ்தின்னு போய் மலையில் பாதி தொடையை துணுட்டு இருக்குது. அப்புறம் விஓவில் சொன்னோம், வந்து பார்த்தாரு. அப்புறம் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணார். விஓ வந்து பார்த்தாங்க. அப்புறம் டாக்டருக்கு இப்போ வந்திருக்காங்க.